கொரியன் கனகராஜ் தெலுங்கு படம் வருண் தேஜ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சத்யா காமெடி ரோலில் பண்ணியிருக்காப்புல. கதை ரொம்ப சிம்பிள் தான். கொரியாவில் இருக்கக்கூடிய 4 ஃபிங்கர் கேங்ஸ்டர் இறந்து போகிறாப்புல. அவருடைய அஸ்தி கண்ணா பின்னான்னு டைவ் அடிச்சுட்டு நம்ம பெங்களூருக்கு ஒரு கூவத்தில் விழுது. அங்கிருந்து இருக்கக்கூடிய அந்த அஸ்தி டப்பா ஒரு சரக்கு கடைக்கு போகுது. டேபிளில் இருக்கக்கூடிய டப்பாவுக்கு பக்கத்தில் கொரியா அப்படின்னு சவுண்டு கேட்டால் அந்த டப்பா ஆடும். ப்ளூ கலரில் லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்கும். என்ன ஒரு தாந்திரிகம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ரெகுலராக அந்த பாரில் தான் சரக்கு அடிப்பார் நம்ம வருண் தேஜ். இவருடைய ஒருதலை வச்ச காதலியான ரித்திகா கொரியன் கார் கம்பெனியில் வேலை செய்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நபரை கட்டி தழுவுறப்ப இது தப்பா இருக்குமோ அப்படின்னு அவனை போட்டு அடிச்சா அவன் அது என் சிஸ்டர் அப்படிங்க கையோட கூட்டிட்டு அந்த சரக்கு கடைக்கு வந்து அவனுக்கு 2 குவார்ட்டரை கொடுத்து அவன் போதையில் தெலுங்கு பேசலாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறான். மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படியோ ஒன்று அந்த அஸ்தி இவனுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை ஒன்று வைக்கணும். இதுக்கு ஓப்பனிங்லேயே பஞ்சாயத்து இழுத்து விட்டதுனால அந்த பாருக்குள்ளார ஒரு சண்டை நடக்க அஸ்தி டப்பாவை ஓப்பன் பண்ணி நம்ம ஹீரோ சரக்கு 2 பாட்டில் உள்ளுக்குள்ளே விட்டு கலக்கி கப்புன்னு அடிக்கிறாப்புல. அன்னைக்கு நைட்டே பார்த்தா உடம்புக்குள்ளார 4 ஃபிங்கர் கேங்ஸ்டர் ரணகலமாக இறங்கி தகடத்தக்கா போட ஆரம்பிக்கிறாப்புல. அப்புறம் என்ன, ஹீரோ எப்பயுமே கொரியால தான் பேசுவார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய பேய் ஓட்டக்கூடிய அப்பா கிட்ட சொல்ல அவரோ சுடுகாட்டில் நைட்டு 12 மணிக்கு உட்கார வச்சு தாந்திரிகம்லாம் பண்ணி பார்த்தா அவருக்கே அடி உழுவுது. ஓப்பனாக ஒரு வார்த்தையை சொல்லிடுறாப்புல, தம்பி இது 21 நாள் இவர் உடம்புல இருந்து வெளியில் போகணும், அப்படி இல்லையா இந்த உடம்பை அதுவே எடுத்துக்கும். அப்படிங்கிறப்ப நண்பனை காப்பாற்றணும் அப்படின்னு ஒரு பக்கம் விடுதலை பட்சமாக காதலிச்சிட்டு இருக்கக்கூடிய ரித்திகா இவனை எப்படியோ ஒன்று மீட்டெடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கட் பண்ண கொரியாவுக்கு தான். அங்கே போய் தன்னுடைய கேங்குள்ளார இணைய ஆரம்பிக்கிறாப்புல. மாசா காட்டுறாப்புல. தன்னை பழிவாங்கணும் எல்லாத்தையும் பழிவாங்க ஆரம்பிக்கிறாரு. மறுபக்கம் நான் இனிமேல் வெளியில் வரமாட்டேன், இந்த உடம்பு எனக்கு வேணும்னு முடிவு பண்ணுறப்ப தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. நண்பனும் கதாநாயகியும் இப்போ அந்த உடம்புல இருந்து ஹீரோவை எப்படி மீட்டெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய முழு நீள திரைக்கதை. ஆனால் கிளைமேக்ஸ்ல எல்லாம் அவெஞ்சர் ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணியிருந்திருப்பாங்க. அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப தான் தெரியும். நமக்கே பெரிய அதிர்ச்சி. ஏய், இது இங்கிலீஷ் படமா இல்லை தெலுங்கு படமா அப்படிங்கிறது. இந்த படத்தில் இன்ட்ரோலுக்கு அப்புறமா ஒரு நல்ல காமெடி ட்ராக் ஒன்று எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. சத்யா தான் எவ்வளோ நேரம் வச்சு காமெடி பண்ணுறது, நாங்கள் இறக்குற பாரு தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னு விடிவி கணேசும் அந்த சின்ன பையனும் உள்ளுக்குள்ளார செம காமெடியெல்லாம் பண்ணி இருந்திருப்பாங்க. இவங்களை வச்சுக்கிட்டு பேய் ஓட்டுறதெல்லாம் உள்ளுக்குள்ளார நடக்கும். அதுவும் ஆன்லைனில் பேய் ஓட்டுவாங்க. பெங்களூரில் இருந்துக்கிட்டு சத்யாவுடைய அப்பா மந்திரத்தை சொல்ல அது ரிப்பீட் மந்திரமாக கொரியாவில் இருந்து இவர் சொல்லுவாப்புல. இடையில ஃபோனு ஹேங் ஆகும். பேய் குறுக்க மறுக்க வந்துட்டு போயிட்டு இருக்கும். அதிர்புதிரி காமெடி தான் இந்த இடத்துல நடக்கும். படத்தில் தமிழ் மியூசிக் பண்ணியிருக்காப்புல. அவருக்கே ஒரே 2-3 குத்துப்பாட்டு, ஒரு லவ் சாங்கு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது எனக்கு என்னமோ இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்பயே 84ல் எனக்குள் ஒருவன் கமலஹாசன் எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் வந்த படம். அதாவது தமிழ்நாட்டில் இவர் கமலஹாசன் இருப்பாப்புல, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆவி இவர் உடம்புக்குள்ளார இறங்கிறோம். மறுபடியும் இவர் கிளம்பி போய் வெளிநாட்டில் சண்டையெல்லாம் போட ஆரம்பிப்பாப்புல. அதுவும் கரத்தால பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு வச்சுக்குவாங்க. படம் வரட்டும், வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுவும் அப்படி இருக்குமா அப்படின்னு தான் நம்ம ஐடியா. ஆனால் இது ட்ராக்கே வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ டைம் கிடச்சிதுன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி பெருசாக இந்த படம் ஆக ஓகோன்னெலாம் சொல்ல முடியாது. ஸோ இதை வளர்ந்து மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.